ஹாய், நான் தான் உங்கள் விக்னேஸ்வர். ஸோ வந்து இன்றைக்கி February 9, 2026 காலையில் வந்து பேசியிருந்தோம். இது மாதிரி வந்து இன்றைக்கி எம்ஆர்பியோட வந்து லாஸ்ட் ஹியரிங் வந்து ஹியரிங் வந்து முதலில் இருந்து நடக்குதுன்னு சொல்லி பேசியிருந்தோம். ஸோ அதில் வந்து ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. இது நாட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் 4 வீக்ஸ் கழிச்சு தான் நம்ம வரப்போகுது. ஸோ இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இன்டரிம் ஸ்டே சொல்லியிருந்தாங்களே, ஸ்டேவை பற்றி பேசியிருக்காங்க. ஸ்டேவை பற்றி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போதைக்கு ஸ்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவோக் பண்ணல, அண்ட் த சேம் டைம் வந்து ஃபுல்லாகவும் வந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸ்டேவை வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தளர்த்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். எப்படின்னாக்கா, அவங்க நினச்சா திரும்ப வந்து ஸ்டே வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட்டு, அப்பாயின்மெண்ட்டு, கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து டிலே இல்லாமல் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வீக் வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ரிசல்ட் ப்ராசஸ் நமக்கு ஓகே. அந்த பெட்டிஷனர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்து எம்ஆர்பியோட அந்த அஃபிடாவிட்டில் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடன்பாடு இல்லை. அவங்க சொல்கிறது வந்து நிறைய எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 4 வீக்ஸ் கழிச்சு அடுத்த ஹியரிங் வச்சுருக்காங்க. அடுத்த ஹியரிங்கில் தான் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். அடுத்த ஹியரிங்கில் வந்து அந்த அடிஷனல் அஃபிடாவிட்டில் வந்து அவங்க அப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எம்ஆர்பி கொடுக்குற அடிஷனல் அஃபிடாவிட்டில் வந்து இந்த கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாக்கா, தே ஹேவ் த பவர் அண்ட் ரைட்ஸ் டு கேன்சல் த அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து ஹேப்பன் டியூரிங் திஸ் இந்த இன்டரிம் பீரியட், இந்த இடைக்காலத்தில் இப்போ நடக்க போகிற பீரியடில் வந்து அவங்க கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ண அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. எப்போனாக்கா, அடுத்த 4 வீக்ஸ் கழிச்சு வர்ற அந்த ஹியரிங்கில் வந்து எம்ஆர்பி வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலனாக்கா, இதான் ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணுவாங்களான்னு தெரியல, கஷ்டம் தான். ஸோ என்னோட இது என்னன்னாக்கா, இன்னும் இந்த திஸ் வீக்குள்ளே வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவங்க அடுத்தடுத்து கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் மற்றபடி அதான் எனக்கு ஒன்றும் ஓகே. எல்லோரும் படிங்க, நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அடுத்தது நீட்டுக்கெல்லாம் படிங்க. ஓகேவா? சரி, பாய்.